நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மின்மிஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடமானது குரோதி வருடம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க. இது அற்புதமான வருடம். இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க. மிதுனத்துல சந்திரன், அடுத்து கன்னியில கேது, கும்பத்துல செவ்வாய் சனி, மீனத்துல 3 கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குங்க. எப்போ திருக்கணிதப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குரு 30/4/2024 அன்னைக்கு சித்திரை 17 மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் வருடத்தில் பங்குனி மாதம் 14 சனி பயிற்சி இருக்குங்க. சனி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பங்குனி மாதம் 14 ஒரு விசேஷமான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னா 6 கிரக சேர்க்கை அந்த நாளில் நிகழப்போகுது. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 கிரகங்கள் இந்த நாளில் ஒரே ராசி மீன ராசியில் நிகழப்போகுதுங்க. இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் 2070 தான் நடக்க போகுது. 1962 பார்த்திங்கன்னா 8 கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கைகள் நிகழப்போகுதுங்க. இதனால் நிறைய உலகத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது. பத்திரிகை துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பதிப்பகத்தில் இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க. மருத்துவத்துறையில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லாயிருக்கும். வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்டில் ரொம்பவே இந்த வருடம் நல்லாயிருக்கும். இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும். ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க. கலைத்துறையினருக்கு நன்மை. கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்குது. பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம். ஐப்பசி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள். இயந்திர உற்பத்தி பார்த்திங்கன்னா அதிகமாகும். பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும். ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட கண்ணியில் கேது இருக்கிறனால மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்களில் பார்த்திங்கன்னா நாட்டம் அதிகமாகும். ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக சில தொந்தரவுகள் வரும். ஆனால் அதுக்குரிய மருந்துகள் சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும். ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது. புதிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டரோட விலை, அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை கொஞ்சம் உயரும். ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. விளையாட்டுத் துறையில் இந்தியா மிகச்சிறந்த சாதனையை படைக்கும். இது பொதுவான பலன்கள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு வர்றாருங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகவும் நிதானமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கும். புதிய வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் வந்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ராகு 11 இருக்கிறது அருமையான அமைப்புங்க. திடீர் பணவரவு ஏற்படும். நீண்ட நாட்களாக ஒரு பணம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் திடீர் பணவரவு ஏற்படும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திடீர் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவும், மாமன் வழி வர்க்கத்தின் மூலியமாக, பிஸ்னஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குடும்பத்திற்காக நீங்கள் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு சுப செலவை வந்து கொடுக்கறது நிச்சயமான ஒரு உண்மைங்க. குடும்பத்து மன மகிழ்ச்சிக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து இந்த வருடம் வந்து கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குருவோட பார்வையினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதாவது ரொம்ப வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது கரெக்டான ஒரு மருத்துவ வசதி கிடைச்சி அதன் மூலியமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்குறனால உங்கள் குழந்தைகளோட படிப்புக்காக, அவங்களோட எதிர்கால தேவைகளுக்காக நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ்க்காகவும் பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வந்து கட்டாயம் சுப செலவு நிறைய பண்ணுவீங்க. சாஃப்ட்வேர் துறையில், ஆடிட்டிங் துறையில் இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் இடமாற்றம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடமாற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கிறனால கால்சியம் வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஜாப் எப்படி வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாட்களாக தேர்வு எழுதி சலித்து போனவர்களுக்கு உங்கள் ஜாதகம் வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருடம் பேர் புகழ் கிடைக்கும். குறிப்பாக வந்து ஆண் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பெண் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் இந்த வருடம் மிகச்சிறந்த நன்மை. அரசியல்வாதிகளுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க, ரொம்ப வருஷமாக ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு, இன்னும் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீர்ந்து ஒரு சுமூகமான உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு குருவோட பார்வை 7ஆம் இடமான திருமண ஸ்தானம், வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் திருமணத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ரொம்ப நாளாக காதலிச்சிட்ருக்கோங்க, இன்னும் வீட்டில் ஏற்றுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களை சமாதானம் பண்ணி இந்த வருடம் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், 7ஆம் இடம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்னை புரிஞ்சுக்கல, அவர் வந்து சரியாக என்னோட வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த தொழிலதிபர்களுக்கும் இப்போ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நீங்கள் உங்களோட குடும்ப தேவைக்காக உங்கள் தொழிலிருந்து தேவையான நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. உங்களோட மனைவிக்கு அரசாங்க உத்தியோகம், உங்களோட கணவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த வருடம் இருக்குங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்குங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு போனால் மட்டும் போதுமாங்க, அங்கே இருந்து நான் சக்ஸஸ் பண்ணுவேனா, அங்கே போனால் என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு அது கட்டாயம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குங்க. 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிங்க. குருவோட பார்வை 9ஆம் இடத்துல படுது.
அதனால வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் புதிய கடன் வாங்குறதையும் கொடுக்கறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கடன் அப்படிங்கிறத பெருசாக வாங்காமல் இருக்க வரைக்கும் நல்லதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில், ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கட்டாயம் பல மடங்காக கொடுக்குங்க. ஆனால் நமக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு கண்மூடித்தனமாக முதலீடு பண்ணக்கூடாதுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு அதன் மூலியமாக நல்ல லாபம். குறிப்பாக 11 சுக்கிரன் இருக்கனால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். அது கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவார்டு வாங்குற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. புகைப்படத்துறையில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க, இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு மேன் பவர் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 9ல் வந்து குரு பார்வைப்படுறதுனால உங்கள் பாக்கியஸ்தானத்தில் குருவோட பார்வை அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா இப்போ அது வந்து சரியாகுங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த வருடம் விலகி தந்தையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக நீங்கள் தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். பெண்கள் மூலியமாக, பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலியமாகவும் பணவரவு. பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல வருமானம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை துணையோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கணவனோட ஷேர் பண்ணி பண்ணும்போது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் கொண்டக்கடலை தானம் பண்ணுறதும், குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறதும் உங்களுக்கு நன்மை பயக்குங்க. உங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை வருட பிறப்பு, அதாவது குரோதி வருட பிறப்பு எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருட பிறப்பானது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? முதல் விஷயமே வந்து பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்கள்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப தன்மையாக இருப்பாங்க, அதிர்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் அந்த ராசியில் வந்துட்டு சந்திரன் உச்சம் ஆகிறாரு, சர்வ கிரகங்கள் நீச்சமாகுது. ஸோ அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்துட்டு இப்போ குரு பகவான் வந்து உட்கார போகிறாரு. மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி வர்றது. அதில் இந்த வருட பிறப்பின் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசி அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து லாபஸ்தானத்தில் உச்சத்தில் உட்கார்ந்துருக்காருங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அதே போல் 2ல் சந்திரன் அப்படின்ற பொழுது வருமானம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் தான் சந்திரன் அங்கே இருப்பார் அப்படின்னா கூட உங்களுக்கு வருட பிறப்பின் பொழுது சந்திரன் அங்கே இருக்கிறது ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்கின்றது. அவருக்கு அது வந்து அந்த வீடு கொடுத்த புதனுக்கு அவரை பிடிக்கல அப்படின்னா கூட சுக்கிரனுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லாத ஒரு கிரகம் அப்படின்றதுனாலையும் அந்த வீட்டில் தான் ஒரு உச்சம் ஆகிறார் அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு வருமானம் என்பது இந்த வருடம் பிரச்சனை இல்லாத வருடமாகவும் வருமானம் அதிகமாக வரக்கூடிய வருடமாகவும் இது இருக்க போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ல் சந்திரன், 5ல் கேது, 10ல் சனீஸ்வரனோடு சேர்ந்த செவ்வாய், 11ல் ராகு புதன் சுக்கிரன், 12ல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் குரு. இந்த குரு பெயர்ச்சியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம குருவாக வந்தாலும் சுக்கிரனும் வந்து சுபகிரகம், குருவும் சுபகிரகம். அதனால் ரிஷபத்தில் வந்து உட்காரக்கூடிய 100% சுபகிரகமான குருவானவர் உங்களுக்கு
100% வந்து நன்மைகள் நல்ல பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன படிப்பினைகளை கொடுத்தாலும் நல்ல நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக தான் வரப்போகிறார். ஐயோ ஜென்மத்தில் குரு வருதே நமக்கு பிரச்சனை வருமோன்ற நிலைப்பாடுகள் இல்லாமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குருவாக தான் வரப்போகிறார். அதுவும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வக்ர பெயர்ச்சியும் வருது. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனீஸ்வரன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிலையில் தான் வரப்போகிறாரு. 11ல் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார். ஸோ இந்த நிலை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையாகத்தான் இருக்க போகிறது. இந்த வருஷம் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நல்ல வருடமாகவே இருக்கும். எப்போ ராசி அதிபதி உச்சமாகின்றாரோ அப்போவே வந்து நிறைய நற்பலன்களை கொடுப்பாருங்க. என்னதான் கூட வந்து 2க்குரிய புதன் நீச்சம் ஆனாலும் நீச்ச பங்கம் ஆயிடுறாரு, ஒரு உச்ச பங்கம் ஆயிடுறாரு. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல நிலையில் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கும். அதே போல் இந்த வருடம் முழுமையும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கும். அப்போ நம்ம வந்து என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறோமோ, ஏன்னா முயற்சி ஸ்தானத்திற்குரிய சந்திரன் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வருமானமாக மாறும். அப்போ முயற்சி பண்ணினா கல்யாணம் நடக்கும், முயற்சி பண்ணினோம்னா நல்ல வேலைக்கு போகலாம், முயற்சி பண்ணினால் கொஞ்சம் இன்னும் தன்மையாக பேசலாம். இந்த தன்மையான பேச்சே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வெற்றிகளை அள்ளித்தரும். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வருடமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய கேதுவானவர் கொஞ்சம் அந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அப்படின்னா என்னென்னா குலதெய்வ வழிபாடு இந்த இடத்துல குறைபாடாக மாறக்கூடிய நிலை உருவாகும். இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வத்தை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே போயிடுங்க. அது வந்து ஒரு பிளான் பண்ணிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் அந்த பிளானிங் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கெலாம் வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆகாது. அதனால் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே போய் பண்ணிவிட்டு வந்துடுங்க. யாருக்காவது வந்துட்டு பூர்வீக சொத்துக்களில் சில வில்லங்கங்கள் இருக்குங்க, அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் கேஸாக இருக்குது அப்படின்னா கூட அந்த நிலையானது இந்த வருடம் உங்களுக்கு மாறி அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்து உங்களுக்கு நல்லபடியாக கையில் வந்து சேரக்கூடிய நிலை இந்த வருஷத்தில் இருக்குது. சரி, இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டாலுமே 10ல் சனீஸ்வரனும் செவ்வாயும் வருட ஆரம்பத்திலேயே சேர்ந்து தானே உட்காந்துட்ருக்காங்க. அதெல்லாம் அவங்க 2 பேருமே கடும் பகை. இந்த வருஷம் ராஜா மந்திரி அவங்க 2 பேர் தான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 என்பது தொழில் ஸ்தானம், ப்ளஸ் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கான ஸ்தானமும் அதுதான், கர்மஸ்தானமும் அதுதான். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கர்மா இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆகும் பொழுது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனம் தேவை. இல்லை அப்படின்னா சில சண்டை சச்சரவுகள் வரும். அதே போல் இல்லைங்க நான் தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணினாங்க அப்படின்னா அது உங்களை தான் வந்து தாக்கும். அதனால் ஏன் அப்படின்னா அங்கே சனீஸ்வரன், அதாவது அந்த சனீஸ்வரன் அப்படின்றது உங்களுடைய வேலையாட்களும் சனீஸ்வரன் தான். ஸோ அவங்களால தான் பிரச்சனையும் வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா இந்த வருஷம் வேலைகள் நல்லபடியாக முடியும். இல்லை அப்படின்னா பகையாகும். நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சத்தம் போட்டிங்க அப்படின்னா பகையாயிடும். ஏன்னா இது வந்து ராசி தான், லக்னத்துக்கு ஏற்ப அவர்களுடைய தன்மை மாறும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் இட சனீஸ்வரன் செவ்வாயினுடைய தாக்கம் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களை தாக்கிடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பேசி வேலை வாங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு பொறுமையாக பேசி வேலை வாங்குங்க. முக்கியமாக பார்ட்னர்ஷிப் டீலிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணுங்க. இன்னொன்று வந்து என்னென்னா 5 கேது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த பூர்வீக சொத்துக்கள் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு சைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தரத்துக்கு 4 தரம் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு சைன் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சிக்னேச்சர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிக்னேச்சராக மாறிடும். அதனால் பிஃபோர் சைனிங் வந்துட்டு கொஞ்சம் ஒப்பீனியன்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ல் ராகு புதன் சுக்கிரன், அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி என்னானார், நீச்சமாயிட்டார். ராசி அதிபதி உச்சமாகிறார். நல்ல நிலை தான் இருந்தால் கூட பணத்தினால பிரச்சனைகள் வரும்.
அப்போ எங்கே வரும் பிரச்சனை? நீங்கள் யாருக்காவது வந்துட்டு கையெழுத்து போடும்போது அந்த பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் 6ஆம் வீட்டு அதிபதியும், அவர் தான் அங்கே போய் உச்சம் ஆயிருக்கார். அப்போ எது வந்தாலுமே என்ன ஆகும்னா டபுள் பவரோடு தான் வரும். உங்களுக்கு கடன் வந்தால் கூடமே கடன் வந்து தேவையில்லாத கடனாக வரும். அதே போல் நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா அதனால் பிரச்சனை வரும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்படுறது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும். இப்போ நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட கிளான்ஸில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போல் பெண்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு யூட்ரஸ்லேயும் இந்த சிறுநீரகத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வருஷம் வந்து ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கும் ஹெல்த் வைஸ் பிரச்சனை வருங்க. உங்களுக்குமே கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வலி இருக்கும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஷோல்டரில் வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் அடிவயிறு வலி பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஆரோக்கிய கவனம் அப்படின்றது அதிகமான தேவையாக இருக்கிறது. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வருஷத்தில். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் ஏதாவது அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கக்கூடியவர் இந்த அடமானம் வைக்க வேண்டிய வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அடமானம் வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு தேவையில்லாத நாளில் போய் அதை செய்துட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி மீட்டெடுக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் நீங்கள் வந்து என்னுடைய குழந்தை வந்து இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை இந்த ஜாதகர் இந்த ரிஷபராசி ஜாதகரே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதற்கான முயற்சியில் இறங்குங்க, நிச்சயமாக நடக்கும். அது ஒருவேளை வேலைக்கான முயற்சியாக இருந்தால் ரொம்ப நல்லது. படிப்பை விட வேலைக்கான முயற்சியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா படிப்பு அப்படின்றதுக்கான ஸ்தானம், அதாவது ஒரு நார்மலாக ஒரு அண்டர் கிராஜுவேஷனுக்கான ஸ்தானத்துக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தும். அதுவே நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விரயங்களை ஏற்படுத்தாமல் நீங்கள் அதை நல்லபடியாக முடிச்சுட்டு வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுத்தாலும் அந்த உயர்கல்வி ஸ்தானத்திற்குரிய சனீஸ்வரன் தான் செவ்வாயோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அவரே அந்த 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் ஆகிறதுனால உங்களுக்கு சில நேரங்களில் உயர்கல்வி ஸ்தானத்திற்காக வெளிநாடு போகும்பொழுது சில பகைகளையும் சந்திக்க நேரிடும். அதனால் இந்த வருஷம் இந்த மாதிரியான ஒரு முடிவுகளுக்கு போகும்பொழுது கவனமாக இருங்க. அதே போல் இந்த சித்திரை வருட பிறப்பு என்பது 12ல் சூரியன் உட்கார்றார். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா 4வது இடமான அந்த உயர்கல்வி ஸ்தானத்திற்குரிய சூரியன் 12ல் போய் மறையிறதுனால அந்த வீட்டில் ஒரு உச்சமாகி மறையிறதுனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா விரயங்கள் இருக்கும்னு சொன்னோம். அதே போல் அரசால் விரயங்கள் ஏற்படும். அதனால் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் போகாதீங்க. இந்த கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு எதுக்குமே போகாதீங்க. யாருக்காகவும் இந்த ஹெல்ப்பிங் அப்படின்ற மாதிரியும் போகாதீங்க. தேவையில்லாத விரயங்களும் நீங்கள் தான் வந்து சமாளிக்கிற மாதிரி ஆகும். மேலும் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உக்ரதெய்வம் அப்படின்றது வந்து காளி, சூலினி இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணினாலும் சுக்கிரனு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள், இந்த மாதிரி பெருமாளில் இருக்கக்கூடிய உக்ரதெய்வமான நரசிம்மர் வழிபாடு அதீத வழிபாடுகள், அதாவது நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு உக்ர தெய்வம் இல்லைங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த வருஷம் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. சோளிங்கர் போங்க, அகோபிலம் போங்க. அகோபிலம் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை நீங்கள் வந்து சந்திக்க முடியும். நல்ல திருப்பங்களாக இருக்கும். இது வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு இல்லை, நல்ல திருப்பங்களாக இருக்கும். இப்போ சென்னையில் சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம்னா பார்த்தசாரதி கோயிலுக்கு போகலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு நரசிம்மர் வழிபாடு பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நரசிம்மர் ஸ்தலங்களை போய் நீங்கள் தரிசனம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை செய்யுங்க. அதே போல் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி தரும் வருடமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிஷபராசி நேயர்கள், இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. பட் கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் எல்லாமே மாறும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரிஷபராசிக்கு இப்போ 10ல் யார் இருக்காங்க? சனி இருக்காரு. சனி வந்து பாருங்க ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ஸோ சனி வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய வசதி வாய்ப்பு எல்லாமே தேடி வருங்க. ஓகேங்களா? இந்த சனி பகவான் தனியாக அமர்ந்திருக்காரு இல்லைங்க, செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. ஸோ செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பெருசாக காசு பணம் எல்லாம் வந்தாலும் மரியாதையும் செல்வாக்கும் சொல்வாக்கும் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆளுமை திறம் அப்படின்றத அதிகரிக்க தான் செய்யும். பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியானவங்க, அழகானவங்க, நேர்மையானவங்க, பாசமானவங்க, இப்படி பல விஷயம் சொல்லலாம். ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் ராசி அப்படின்றதுனால. பட் இருந்தாலும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருடம் அவங்க வந்து கொஞ்சம் டெரராக கொஞ்சம் மாறுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் பதவி இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆளுமை திறன் நம்ம கையில் இருக்குது. செவ்வாயினோட ஒரு கேரக்டர் கொஞ்சமாக தலை எட்டி பார்க்குங்க. ஓகேங்களா? ஸோ இது பயப்பட வேண்டாம், சூப்பராக இருக்குது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். கடந்த வருடங்களாக ரிஷபராசி பட்ட பாடு அப்படின்றது ரொம்ப விஷயங்க, ரொம்ப நிறையவே சொல்லலாம். அதாவது நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா, மேடம் மானம் போச்சு, மரியாதை போச்சு, அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, வேலை போச்சு, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல, இப்படி நிறைய விஷயம், உயிர் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னாங்க. அப்படிப்பட்டவங்களாம் கவலையே படாதீங்க. ரிஷபராசி இந்த வருடம் வந்து சூப்பராக இருக்குது. பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் குரு அமர்றாரு. ஸோ நம்ம ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு நம்ம வந்து பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்களான்னா, இந்த ஜென்ம குரு அமர்ந்தாலும் சனி ஆட்சி பெற்றிருக்காருல, ஸோ ஓவர் கம் பண்ணுவார். இந்த குருனால நம்மளுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒர்க்கில் வந்து பாருங்கள் புதிய டாஸ்க்ஸ் வரும். நம்ம வந்து இப்போ சாதாரணமாக ஒரு கிராமத்தில் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு டவுனில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டிக்கு வருவாங்க, சிட்டிக்கு வந்து பெரிய லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ புது டாஸ்க்னால புது காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது குட்டி குட்டியாக வரதானே செய்யும், புது கான்ஃபிடன்ஸ்ன்றது குட்டி குட்டியாக வரதானே செய்யும். அதையும் மீறி நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படின்றது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சூப்பராக இருக்குது. ஜென்ம குருவை நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க. சனி அதனை விட ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றதுனால சனியினோட ஒரு தாக்கம் தான் நம்மளுக்கு நிறைய இருக்கும். என்ன, ராகுவும் புதனும் 11வது இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க படிப்பில் கொஞ்சம் நாட்டம் கம்மியாகும், அவ்வளோதான். மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். பிள்ளைங்க கொஞ்சம் நாட்டம் கம்மியாகுதா, பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக சொல்லி படிக்க வைக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஜென்ரலாக இந்த ரிஷபராசிக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் இப்போ லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட்னால பெரிய பிரச்சனை. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் மேடம் எனக்கு பிரச்சனை, ஏன்னா வறுத்து எடுக்கிறாரு, என்ன தப்புன்றாரு, நடந்தால் தப்புன்றாரு, கேரக்டர் சந்தேகப்படுறாரு, இப்படி நிறைய விஷயம் ரிஷபராசி நேயர்கள் சொல்லியிருக்காங்க தான். ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் வந்து பாருங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்றவர் அப்படியே மாறிடுவார். அதாவது எந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் வந்து டெட்ரியூடாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவர் ஜென்யூனாக மாறுவார். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். ஹஸ்பண்ட் வழி பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்கும், மாரல் சப்போர்ட் இருக்கும், மானிட்ரி சப்போர்ட் இருக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஆசை கொடுக்க மாட்டேங்க எங்கள் ஒய்ஃப்க்கு அப்படின்றவங்க, இந்தம்மா உனக்குன்னு செலவு இருக்கும்ல, உனக்குன்னு ஆசை இருக்கும்ல, இந்தம்மா சாப்பிடு, இந்தம்மா உனக்குன்னு ஏதாவது வேணும்ல, இந்தம்மா காசு வச்சுக்கோ, போய் ஒரு புடவை வாங்கிக்கோ, நகை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி ரிஷபராசி ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் வந்து ஒய்ஃப் வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ், ஒய்ஃப்னாலே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதாவது என்னோடய பார்ட்னர்ஸ்னால எனக்கு வந்து அசிங்கம், அவமானம், அவங்களால நான் என்னை வந்து ரொம்ப ஹர்ட் ஆனேன், அவங்களால சொசைட்டியில் எனக்கு ஒரு டெட்ரேஷன் அப்படின்னு இருந்தது எல்லாமே மாறுங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட பிஸ்னஸ் அவங்களால நல்லாயிருக்கும், நம்மளுக்கு மானிட்ரி கெயினும் அவங்களால நல்லாயிருக்கும், எல்லா விதத்துலேயும் போத் ஃபிசிக்கல் அண்ட் மாரல் சப்போர்ட்டாக அவங்க இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு வந்து சூப்பராக இருக்குது. அப்போ பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரிஷபராசியாக இருக்குது அப்படின்னா 11 வந்து பாருங்கள் ராகுவும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. இப்போ புதன் மட்டும் தனிச்சு இருக்கும்போது படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேன்மை, படிப்பில் நல்ல சூட்டிகை, நல்ல ஒரு புத்திசாலித்தனம் பிரதிபலிக்கிறது, அதே மாதிரி பேச்சில் திறமை,
படிப்பில் பயங்கர ஆர்வம், நாட்டம் எல்லாமே இருக்குங்க. பிள்ளைங்களாம் படிக்கணும் 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 அப்படின்னு ஒரு வெறித்தனமாக படிப்பாங்க. ஆனால் இதில் ராகு போய் சேர்ந்து உட்கார்றாரு அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, பிள்ளைங்களோட மைண்ட் வந்து அப்படியே டிவியேட் ஆகும். டிவியேட் ஆகி என்ன பண்ணும், நல்லா படிக்கிற புள்ள நேற்று வரைக்கும் சூப்பராக படிச்சுப்பா, 10th வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு 493 எடுத்துச்சுப்பா அப்படின்ற பிள்ளை இப்போ +1 போனோடனே என்ன ஆயிருக்கும்னா அப்படியே மந்தமாகும். அதாவது ஃபோனில் கவனம், இந்த கேளிக்கையில் கவனம் வரும். கேளிக்கைனா ஃபோனு, சினிமா, அந்த மாதிரி உலகத்தில் இருக்க அத்தனை இச்சைகள்லையும் கவனம் வரும். முக்கியமாக ஃபோனு, சினிமா, இந்த டிஜிட்டல் மீடியா, அதே மாதிரி யூடியூப், இந்த மாதிரிலாம் பசங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, ஊர் சுற்றுறது, என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் உங்கள் கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் திருப்ப பார்ப்பாங்க. 100க்கு 100% மாறிட மாட்டாங்க, பயப்படாதீங்க. 100க்கு ஒரு 10% ஒரு ஸ்லைட் டிவியேஷன் இருக்கும். அந்த நீங்கள் ஸ்லைட் டிவியேஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வைக்கணும். ஒரே முட்டை ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சிடக்கூடாது. டெரிஃபிக்காக பிஹேவ் பண்ணாதீங்க. டெரிஃபிக்காக நீங்கள் பிஹேவ் பண்ணால் அவங்க உங்ககிட்ட டெரிஃபிக்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னா அன்பு, பாசம், கனிவு எல்லாம் இருக்க ராசி தான். ஆனால் அவங்களோட இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது, அவங்களோட இன்னொரு முகமும் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப டெரிஃபிக்காக பிஹேவ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ரிஷபராசியை பற்றி இந்த கேரக்டரை மேனிஃபெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரிஷபராசிக்கு உண்டு. ஸோ நீங்கள் ரிஷபராசியை டீல் பண்ணுறது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசமாக தான் டீல் பண்ணணும். பிள்ளைங்க ரிஷபராசியா, அப்பா அம்மா இந்த பதிவை பார்க்குறீங்களா, உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் எப்படி கொஞ்சம் டிவியேட் ஆகுறாங்களா, பிள்ளைங்க சினிமா போகணுன்னு ஆசைப்பட்றாங்களா, கூட்டிகிட்டு போங்க. பிள்ளைங்க வந்து வெளியே பார்க் போகணும், சுற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களா, கூட்டிகிட்டு போங்க. நல்லா கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ண வச்சுட்டு வந்து படிக்கண்ணு அப்படின்னு நல்லபடியாக சொல்லுங்கள். பாருங்கள், பிள்ளைங்க உங்கள் கைக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு அடி பாஞ்சா அவங்க 2 அடி பாய பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன மைனஸ், இந்த ராகுவும் புதனும் சேர்ந்துருக்கிறதுனால. ஓகேங்களா, வேறு எந்த மைனஸும் கிடையாது. இதே வந்து பாருங்கள், இந்த சினிமா துறையில் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, சினிமா துறையில் அதீத ஒரு டேலண்ட் இருக்கும், ஆனால் பெருசாக ஷைன் ஆகிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரமும் காலமும் கூடி வராதது, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக அமையாதது. அதுதான் அவங்களோட ஒரு அரிய பல ஒரு டேலண்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிணத்துக்குள்ளே வச்ச விளக்கு மாதிரி ஆகிடும். அதாவது கிணத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு மேலே விளக்கு வச்சா அது எப்படி மேலே தெரியவே தெரியாது இல்லைங்களா. ஆனால் இந்த வருஷம் வந்து அப்படி இல்லைங்க, சூப்பராக இருக்கும். அதாவது உங்களோட திறமைகள் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். அடடா, இவளுக்கு இவ்வளோ திறமை இருக்கு, அப்போ எவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களோட பேர் வந்து வெளியப்படும். நீங்கள் டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஃபேமஸ் ஆவீங்க. நாடக நடிகர்னால் நாடகத்தில் ஃபேமஸ் ஆவீங்க. சினிமாவில் ஒரு நல்ல ஒரு இதுக்காக ஒரு கதாநாயகி ஒரு ரோலுக்காக, ஒரு வில்லன், இந்த ரோலுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் அந்த ரோல் உங்களுக்கு கிடைக்கும், சாதகமாக இருக்குது. ஸோ உங்களோட முயற்சி, நீங்கள் இவ்வளோ வருஷம் முயற்சி பண்ணிவிட்டு இந்த டெம்பிள் இது மாதிரி ஆகிடும், டெம்பிள் ஸ்டோரி மாதிரி. அதாவது கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க, கடைசி வந்து பள்ளம் நோண்டி புதையில் இருக்குது அப்படின்னு எடுக்கும்போது அதை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு போகாதீங்க. உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து, உங்கள் முயற்சிகளை நீங்கள் கரெக்டாக தொடர்ந்தீங்களான்னா இந்த வருஷம் ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. 11 இருக்க சனி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டீல் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்மளோட தொழிலில் வந்து பாருங்கள், புதிய முன்னேற்றம். நான் ஆல்ரெடி சொல்கிறேன் பார்த்தீங்களா, கிராமத்தில் இருக்கவங்களா வந்து ஒரு சிட்டிக்கு வந்து அந்த தொழிலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த தொழில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் நம்மளுக்கு நேரமும் காலமும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தொழிலை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அது வந்து புட்டுக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ஃபெயிலே ஆகாது. நீங்கள் அதாவது என்ன விதைக்கிறீங்களோ அது வந்து நல்ல அறுவடையே செஞ்சிடுவீங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, பயப்படாதீங்க. பட் என்ன சூப்பராக இருந்தாலும் நான் வந்து சில பரிகாரங்கள் சொல்கிறது உண்டு தாங்க. அந்த மாதிரி ரிஷபராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்களான்னா, அம்பாலை வழிபடுங்க. அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா அலங்கார அம்மன். அதாவது அம்பாலை வந்து பார்த்திங்கன்னா காமாட்சியாகவும், மீனாட்சியாகவும், விசாலாட்சியாகவும் வழிபடலாம். இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் படவேட்டம்மன், பேச்சியம்மன் இந்த மாதிரி இருந்தாலும் வழிபடலாம். ஓகேங்களா. அதே அம்மனை காளியாகவும், தாராவாகவும், பகலாமுக்கியாகவும் கூட வழிபடலாம். அப்படி எங்களால் கோயிலுக்கெல்லாம் போக முடியலைங்க, நாங்கள் வீட்டில் இருந்தே வழிபடணும், என்ன பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபிராமி அந்தாதி படிங்க. அபிராமி அந்தாதி அப்படின்றது வந்து பாருங்கள், அழகான தமிழில் இருக்க ஒரு 100 பாடல் தான். எங்களால் எப்பயுமே அபிராமி அந்தாதி 100 பாடல், 101வது பாடல் 100 பயனையும் படிக்க முடியலைங்க, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பஞ்சமி அன்னைக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு
இந்த மாதிரியாவது நீங்கள் படிங்க. இல்லைங்க பஞ்சமி அன்னையெல்லாம் எங்களுக்கு தேட முடியாதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பௌர்ணமி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, பௌர்ணமி அன்னைக்கு படிங்க, இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் படிங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் படிங்க. இந்த அபிராமி அந்தாதியை நம்ம படிக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு எல்லா வளன்களும் வந்து இன்னும் மேன்மேலும் பெருகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் பேரும் புகழும் சேர்ந்து கிடைக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பாருங்கள், இந்த ஒரு வருட காலம் உங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் சமுதாயத்தில் வந்து அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே ஏறும். சின்ன சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு உடலில் கொஞ்சம் உபாதைகள் வரும், அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லைங்க. தைரியமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். ஆக மொத்தம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன ராசி பலன் பார்த்தீங்களன்னா இந்த குரோதி வருட, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கான ஒரு ஜென்ரலான ராசி பலன்க. இதையும் மீறி அவங்கவுங்களோட ஜாதகத்தினுடைய கிரக சேர்க்கை, தசா புத்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரகங்களோட பார்வை பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க. இந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் இண்டிவிஜுவலாக எனக்கு எப்படி இருக்குங்க இந்த வருடம் அப்படின்றத நீங்கள் வந்து முழுசும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து இதில் டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த வருடம் எல்லாருக்கும் இனிமையான வருடமாக அமையணும். உலகத்தில் இருக்க அத்தனை யோகங்களும் போகங்களும் செல்வாக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு என் ஈசனை நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். நன்றி.